குறுகிய நேரத்தில் ஒரு பெரிய தலைப்பை பற்றி பேசுவதற்கு எனக்கு இங்கே பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால சூழ்நிலையில் இந்த தலைப்பை குறித்து கண்டிப்பாக நாம் அனைவரும் அறிந்து கொள்வது அவசியத்திலும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சன்மார்க்க வளர்ச்சியில் சஹாபாக்களின் பங்களிப்பு என்ற தலைப்பு தான் அந்த தலைப்பு. சஹாபாக்களுடைய சிறப்புகளை மாண்புகளை பற்றி தெரியாமல் அவர்களை பற்றி தவறான முறையில் அவர்களுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் மீது களங்கத்தை சுமத்தி முஸ்லிம்கள் மத்தியில், குறிப்பாக தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியில் அவர்கள் மீது, சஹாபாக்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் ஒரு சிலர் சஹாபாக்களை பற்றி தரக்குறைவாக பேசி வரக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பாக நமக்கு படுகிறது. சஹாபாக்களை எப்படி நாம் மதிக்க வேண்டும், ஏன் மதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாகவே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த நன்மக்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அவர்கள் என்ன சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், குறிப்பாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்களே, வரலாறுகளை தெரிந்து வைப்பதில் மிக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாது. இந்த இஸ்லாம் எவ்வாறு நமக்கு கிடைத்தது, இந்த அரும்பெரும் பொக்கிஷம் எங்கிருந்து வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மண்ணில் சவுதி அரேபியாவில் பிறந்தார்கள். அங்கே இருந்து கொண்டு மார்க்கத்தை சொன்னார்கள். அவ்வாறு அங்கு பிறந்து அங்கிருந்து கொண்டு மார்க்கத்தை சொன்னார்கள், இஸ்லாத்தை சொன்னார்கள். இந்த இஸ்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது? நான் எவ்வாறு முஸ்லிமாக இருக்கிறேன், நீங்கள் எவ்வாறு முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள் என்றால் இதற்குடைய வரலாறை பற்றி நாம் தெரிய வேண்டுமா வேண்டாமா? அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதில் நம்மில் பலர் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மையாகும். அதனால்தான் சஹாபாக்களை பற்றி மதிப்பு குறைவாக, தரக்குறைவாக, கேலியும் கிண்டலுமாக பேசப்பட்டு வருகிறது. ஏன் அவ்வாறு பேசினால் என்ன? சஹாபாக்களை தரைக்குறைவாக, மதிப்பு குறைவாக பேசுவதால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டும். ஒரு சஹாபியை ஒருவன் தரக்குறைவாக பேசினால், மதிப்பு குறைவாக பேசினால், கிண்டல் செய்து பேசினால் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பு குறைவாக நடத்துகிறான் என்பது அவனுடைய பொருளாகும். அவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மதிப்பு குறைவாக நடத்துகிறான் என்பது அவனுடைய பொருளாகும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை உலகெங்கிலும் ஏந்தி எடுத்துச் சென்ற பெருமை சஹாபா பெருமக்களை மட்டுமே சாரும். இந்த பணியை செய்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் வாரிசு யார்? அவர்கள் செய்து முடித்த பணியை தொடர்ந்து செய்தவர்கள் யார்? முதலில் அதை நிலைநிறுத்தியவர்கள், உலகெங்கும் பரப்பியவர்கள் யார் என்று வரலாற்றை திருப்பி பார்த்தால் முதலிடத்தில் யார் தான் இருக்கிறார்கள்? சஹாபா பெருமக்கள் தான் இருக்கிறார்கள். அந்த இடத்தை வேறு யாரும் நிரப்ப முடியாத அளவிற்கு எண்ணற்ற தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு சஹாபியினுடைய சிறப்பை புரிந்து கொள்ளாமல் அவரை அவமரியாதையோடு பேசினால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று புரிந்து கொள் என்று இமாம் முஸ்லிம் அவர்களுடைய ஆசிரியர், புகாரி முஸ்லிம்லாம் சொல்றமா இல்லையா, அந்த முஸ்லிம் இமாமுக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் அபூ ஸர்ஆ என்பவர் சொல்லுகிறார், ஏதேனும் ஒரு சஹாபியை மதிப்பு குறைவாக பேசக்கூடிய ஒருவனை நீ பார்த்தால் அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டான் என்று அவர் சொல்கிறார். என்ன பொருள்?
சஹாபியை மதிப்பு குறைவாக பேசுவதனால் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டான் என்பது நியாயமா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய கருத்தை ஏந்தி வந்தவர்கள், நெஞ்சில் சுமந்து உலகமெல்லாம் எடுத்துச் சொன்னவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அதனால்தான் இன்றைக்கு நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவில் பிறந்து அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், பல்லுகு அன்னி வலவ் ஆயா என்று சொன்னார்கள். என்னிடமிருந்து ஒரு சிறிய மெசேஜ், ஒரு சிறிய செய்தியை நீங்கள் செய்யுற்றாலும் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த கடமையை நிறைவேற்றியவர்கள் சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில ஆட்சித் தலைவர்களுக்கு, மன்னர்களுக்கு தபால்களைத்தான் எழுதினார்கள். ஆனால் அந்த நாடுகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் செல்லவில்லை. ரோம் நாட்டுக்கு சென்றார்களா, பாரசீக நாட்டுக்கு சென்றார்களா, இந்தியாவுக்கு வந்தார்களா, ஸ்பெயினுக்கு சென்றார்களா, எந்த நாட்டுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள் சென்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லாத அந்த நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் எவ்வாறு பரவியது? ஒரு சிறிய பரப்பளவில் மட்டுமே பரவி இருந்த இஸ்லாம் உலகெங்கிலும் பரவி இருக்கிறது. அது தானாக நிகழ்ந்த ஒன்றா? அதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்பதை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம் அனைவருக்குமே இருக்கிறது. அதனால்தான் நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஒரு சஹாபியினுடைய சிறப்பை புரிந்து கொள்ளாமல் மதிப்பு குறைவாக பேசுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பு குறைவாக பேசுவதற்கு சமமானது. ஏனென்று சொன்னால் சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அத்தனை பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி பார்வையில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பயிற்சி பாசறையில் புடம் போட்டு எடுக்கப்பட்டவர்கள் நபி தோழர்கள். நபி தோழகத்தில் ஏதேனும் தவறுகள் காணப்படுவானால் அந்த தவறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் சுட்டிக்காட்டி அதை திருத்தினார்கள். சஹாபா பெருமக்கள் உடனுக்குடன் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அவர்களால் தான் உலகெங்கும் இஸ்லாம் பரவி இருக்கிறது. அதற்காக அவர்கள் பட்ட துயரங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. தன்னுடைய உறவை, சொத்தை, ஊரை எல்லாவற்றையும் துறந்து ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டு இஸ்லாமை அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். சும்மா அல்ல. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அது எந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இல்லாத அந்த காலத்தில் பல்வேறு நாடுகளுக்கு, பல்வேறு கண்டங்களுக்கு இஸ்லாமை ஏந்தி சென்றார்களே அந்த நபித்தோழர்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய தியாகங்களை எண்ணி பார்த்து மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே நான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு கசப்பான உண்மை என்னவென்று சொன்னால், நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் மற்றவர்களை மதிக்கின்ற பண்பாடு மிக குறைவாகத்தான் இருக்கிறது. மரியாதை கிடையாது. நாம் அப்படி பிரச்சாரம் செய்யவில்லை. யாரும் யாரையும் மதிக்க கூடாது நாம் பிரச்சாரம் செய்யவில்லை. இஸ்லாம் மற்றவர்களை, பெரியவர்களை, வயதில் மூத்தவர்களை, கல்வியில் மூத்தவர்களை, அறிஞர் பெருமக்களை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்றுதான் இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லைஸமில்லா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா. நம்மை சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தாதவர்களும் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நாம் எல்லோரையும் மதிக்க வேண்டும். பெற்றோராக இருந்தாலும், உறவுக்காரர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும். உயர்வான பார்வை கொண்டுதான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றுதான் நாம் கற்றுக் கொடுத்தோம். அப்படித்தான் பிரச்சாரம் செய்தோம். ஆனால் புரிந்து கொண்டவர்கள் அதை தவறுதலாக புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் என்று மாணவர்களிடத்தில் சொன்னோம். ஆசிரியர்களை மதியுங்கள், மரியாதை செய்யுங்கள். ஆனால் எழுந்து நின்று அதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் மாணவருடைய நிலை என்ன ஆயிற்று? மதிப்பதே கிடையாது. ஆசிரியர்களை மதிப்பதே கிடையாது.
எழுந்து நின்று மரியாதையை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்றுதான் நாம் பிரச்சாரம் செய்தோம். ஆனால் மாணவர்கள் எப்படி புரிந்து கொண்டு விட்டார்கள்? ஆசிரியர்களை மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால் இந்த கருத்து உருவாவதற்கு முன்னால் இருந்த நிலைக்கும் இந்த கருத்து உருவாவதற்கு பின்னால் உள்ள நிலைக்கும் வித்தியாசம் இருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அதை போல பெற்றோர் விஷயத்தில் நாம் சொல்லும் போது, பெற்றோர் மாற்றமாக இறைவனுடைய தூதருக்கு மாற்றமாக ஏதேனும் ஒன்றை செய்யும்படி உங்களை கட்டாயப்படுத்தினால் நீங்கள் அவருக்கு அடிபணியாதீர்கள், கட்டுப்படாதீர்கள். அல்லாமல் உலக விஷயத்தில் அவர்களோடு ஒத்துப்போங்க, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். ஆனால் மார்க்கத்திற்கு மாற்றமாக அவர்கள் சொன்னால், வரதட்சணை வாங்கி என்று சொன்னால் வரதட்சணை வாங்காதீர்கள், ஷிர்க் வை என்று சொன்னால் ஷிர்க் வைக்காதீர்கள், கபருக்கு செல் என்று சொன்னால் கபருக்கு செல்லாதீர்கள், இந்த விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள் என்பதுதான் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய மையக்கருவாக இருந்தது. ஆனால் அதை எப்படி புரிந்து கொண்டு விட்டார்கள்? பெற்றோரை மதிக்கவே அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். தவறுதலாக புரிதல் அல்லவா? இது யாருடைய குற்றம்? பிரச்சாரம் செய்தவருடைய குற்றம் கிடையாது, அதை புரிந்து கொண்டவருடைய குற்றம். தப்பாக புரிந்து விட்டார்கள். அதை போல சொன்னோம், நமக்கு ஆதாரமாக இருப்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு ஆதாரமாக இருப்பது குர்ஆனும் ஹதீஸும் தான், வேறு எதுவும் அல்ல. யாராக இருந்தாலும் யாருடைய கருத்தையும் அது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் மதுகவை பின்பற்றக்கூடாது என்று சொன்னோம். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னோம். எப்போது அவர்களுடைய கருத்து சஹாபாக்களுடைய கருத்தை பொறுத்தவரை எப்போதும் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டதாகத்தான் இருக்கும், ஒருபோது அவருக்கு மாற்றமானதாக இருக்காது. ஆனால் இவர்கள் எப்படி புரிந்து கொண்டு விட்டார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள், அதுதான் இஸ்லாத்துடைய மூலாதாரம். அந்த கருத்துக்கு மாற்றமாக யார் கருத்து சொன்னாலும் அதற்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதை எப்படி புரிந்து கொண்டு விட்டார்கள்? நம்மை விட மூத்தவர்களை, வயதில் மூத்தவர்களை, முன் சென்ற அறிஞர்களை, மூத்தவர்களை, பெரியவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த தொடர்ச்சியினுடைய அவலத்தை தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்களை பற்றி தவறுதலான பிரச்சாரம் திட்டமிட்டு செய்யப்பட்டு வருகிறது. இது ஏதோ தற்செயலாக நடந்து வரக்கூடிய ஒன்று என்று நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். திட்டமிட்டு செய்யப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்களை பற்றி துச்சமாக, மதிப்பு குறைவாக பேசக்கூடியவர்கள் படிக்காதவர்கள் அல்ல, பாவலர்கள் அல்ல. அந்த நபித்தோழர்களை, அருமை பெருமை பொருந்தியவர்களை, இஸ்லாமின் என்ற அரும் பெரும் பொக்கிஷத்தை உலகெங்கிலும் சுமந்து சென்ற தியாகிகளை கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை நன்கு கற்று கரைத்து குடித்தவர்கள் என்று மக்கள் மத்தியில் அடையாளம் காணப்பட்டவர்கள். அவர்களால் சஹாபா பெருமக்களை பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? கிரிமினல் என்று பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலால். சஹாபியை பற்றி பேசக்கூடிய வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த தகவலை அறிந்திருக்கிறீர்களா? ஒரு சஹாபியை பற்றி, இஸ்லாமை நமக்கு எடுத்து வந்த, நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாமை நமக்காக பல தியாகங்களை சுமந்து எடுத்து வந்த ஒரு சஹாபியை பற்றி பேசக்கூடியவர் கொஞ்சம் கூட நாக்கூசாமல், அல்லாஹ்வை பற்றிய பயமில்லாமல், அச்சமில்லாமல், மறுமையை பற்றி சிந்தனை இல்லாமல் அவர் ஒரு கிரிமினல் என்று சொல்வதை எந்த முஸ்லிமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பண்பட்ட எந்த முஸ்லிம், ஆகிரத்தில் நம்பிக்கை உள்ள எந்த முஸ்லிமும் இதை அனுமதிக்க முடியுமா? எடுப்பார் கைப்பிள்ளை என்று இன்னொரு நபித்தோழரை பற்றி பேசுகிறார், இன்னொரு நபித்தோழரை பற்றி பேசுகிறார். நமக்கு தெரிந்த விஷயங்கள் கூட அவருக்கு தெரியாமல் போய்விட்டது என்று சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறார்? இஸ்லாமுக்கு எடுத்து சொன்னார்களே அப்படிப்பட்ட மாபெரும் தியாகிகளை பற்றி சொல்கிறார். நமக்கு தெரிந்த விஷயம் கூட இந்த நபித்தோழருக்கு தெரியாமல் போய்விட்டது என்று சிரித்துக் கொண்டு சொல்கிறார். முன்னால் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்கள் எல்லாம் பொம்மைகளைப் போல தலையசைத்து கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா? ஒரு மூமினுடைய நெஞ்சம் அது மூமினாக இருக்கும் பட்சத்தில் கணக்கும், வருத்தப்படும், அழுகை கூட வரும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த சஹாபா பெருமக்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். இதை நான் சொல்லவில்லை சகோதரர்களே. சஹாபா பெருமக்களுடைய அருமை பெருமைகளை பற்றி நான் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை இடங்களில் அவர்களுடைய அருமை பெருமைகளை பாராட்டி பேசுகிறான், அவர்கள் செய்த தியாகங்களை சிலாகித்து பேசுகிறான், பெருமைப்பட பேசுகிறான். அவர்களுடைய ஸ்தானத்தை யாருமே வர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களைத்தான் இன்றைக்கு கொச்சைப்படுத்தி சமுதாயத்தினுடைய முன்னிலையில் மிக சாதாரண மனிதர்களாக கொண்டு
செய்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலுஹு. இப்படிப்பட்ட போக்கிலிருந்து, வரம்பு மீறிய அத்துமீறிய போக்கிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்கள் அனைவரையும் காப்பாற்றட்டுமாக. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபித்தோரை பற்றி சொல்கிறான், இஸ்லாத்தை சொல்கிறான். வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் வல்லதீன ஆவு வநஸரு உலைக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் மக்ஃபிரத்துன் வரிஸ்குன் கரீம். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். நபித்தோழர்களை இரண்டு வகைப்படுத்தலாம். அன்சார், முஹாஜிர் என்று இரண்டு வகையாக பிரிக்கிறார். முஹாஜிர் என்று சொன்னால் மக்காவிலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக மக்காவை திறந்து மதீனாவுக்கு சென்றவர்களைத்தான் முஹாஜிர் என்று சொல்கிறோம். அன்சார் என்று சொன்னால் தன்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஓடோடி வந்து உதவினார்களே, அவர்களைத்தான் மதீனாவில் உள்ள நண்பர்களைத்தான் அன்சார் என்று அழைக்கின்றோம். இஸ்லாமை வழக்கு சொல்லி இப்படித்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அன்சார் முஹாஜிர்களை பற்றித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறார். இதில் எந்த நபித்தோழர் விதிவிலக்கல்ல. முஹாஜிர்கள், அன்சார்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதற்குள்ள அடக்கமாகி விடுவார்கள். யாரையும் விதிவிலக்காக இவர் இதிலிருந்து தள்ளி வைக்கப்படுகிறார், இவர் இதிலிருந்து விதிவிலக்கு என்று யாரையும் தள்ளி வைத்து பேச முடியாத அளவிற்கு அல்லாஹ் பொதுவாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? எவர்கள் ஈமான் கொண்டு எவர்கள் நாட்டை துறந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்களோ, அறப்போராட்டம் செய்தார்களோ, மேலும் எவர்கள் அவ்வாறு அறப்போராட்டம் செய்து ஜிஹாது செய்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு ஆதரவளித்தார்களோ, உதவினார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் தரக்கூடிய சர்டிபிகேட், அல்லாஹ் தரக்கூடிய சான்று இது. அன்சாரிகளாக இருந்தாலும் முஹாஜிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய சான்றை பாருங்கள், புகழாரத்தை பாருங்கள். உலைக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு படைத்த அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை பாராட்டி புகழ்ந்து சிலாகித்து பேசுகிறார். நேற்று முளைத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் நபித்தோழர்களை பற்றி? கிரிமினல், அவன் இவன் என்று மிக சாதாரணமாக. இவர்கள் எல்லாம் யார்? நமக்கு தெரிந்த சாதாரண அற்பமான விஷயங்கள் கூட இவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று ஆதாரமற்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு பேசி வருகிறார்கள். யாரை பற்றி பேசுகிறார்கள்? அல்லாஹ் யாரை புகழ்ந்து வைத்து பேசுகிறாரோ அப்படிப்பட்டவர்களை பற்றி பேசுகிறார்கள். ஒரு வசனமா, இரண்டு வசனமா, எத்தனை வசனங்களை காட்டுவது? இந்த நபித்தோழர்களை பற்றி என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, தௌராத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தௌராத்தில் மட்டும் சொல்லவில்லை, இன்ஜீல் என்கின்ற வேதத்தில் சொல்லியிருக்கிறான். வழக்கமாக நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தானே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகமாக. ரசூலுல்லாஹை பற்றி தௌராத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்கள் இறுதி இறை தூதர் என்பது யூதர்களுக்கு தெரியும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதை போல அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்ஜீலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நசாராக்களுக்கும் இவர்கள் இறுதி இறை தூதர் என்று தெரியும், ஆனால் வேண்டுமென்றே அவர்கள் பொறாமையின் காரணத்தால் ஏற்காமல் இருக்கிறார்கள் என்றுதான் படித்திருக்கிறோம். ஆனால் நபித்தோழர்களை பற்றியே அல்லாஹ் தௌராத்தில் இன்ஜீலில் சொல்லி இருப்பதாக குர்ஆனிலேயே சொல்லி காண்பிக்கிறார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு, அவரோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, யார் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் யார்? அந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும். குஃபார்கள் விஷயத்தில் கொஞ்சம் கடினத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கொள்கை விஷயத்தில், அதே நேரத்தில் தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ரஹமால் பைனஹும். அல்லாஹ் இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் எப்படி வர்ணிக்கிறான்? தங்களுக்கு மத்தியில் அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த குறைமதியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அடித்துக் கொண்டு மாண்டவர்கள். ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்க்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தீர்த்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தவர்கள் என்று வரலாற்றில் புரட்டி பேசுகிறார்கள், மாற்றி பேசுகிறார்கள். தவறுகள் மனிதனுக்கு ஏற்படும். குடும்பத்திற்குள்ளே சண்டை வர்றது கிடையாதா? அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வர்றது கிடையாதா? அதனால அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆகிடுமா? அவர்களுக்கு மத்தியில் அன்பு இல்லை என்று ஆகிவிடுமா? இன்று அடித்துக் கொள்வார்கள், நாளை சேர்ந்து கொள்வார்கள் என்று
நாமே நமக்குள் பேசிக் கொள்ளவில்லையா? அப்படிப்பட்ட சின்ன சின்ன தகராறுகளை கூட பெரிதுபடுத்தி ஆதாரமற்ற செய்திகளின் அடிப்படையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யாரை? எந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ, தங்களுக்கு மத்தியிலேயே அன்புள்ளவர்கள் என்று சொல்லுகிறானோ, அப்படிப்பட்ட நபித்தோழர்களை பற்றி எப்படி பேசுகிறார்கள்? குர்ஆனுடைய நஸ்ஸுக்கு, டெக்ஸ்டுக்கு, ஆதாரத்திற்கு மாற்றமாக பேசுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளேயே விரோதிகளாக இருந்து செயல்பட்டவர்கள், ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு மாய்த்தவர்கள் என்று பேசுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியுமா இதை? குர்ஆனுடைய வாக்கை ஏற்றுக்கொள்வதா, அல்லது பொய்யிலேயே கிடந்து புரண்டு பொய்யையே பேசி வருகிறார்களே இவர்களுடைய வாக்கை எடுத்துக்கொள்வதா? எதை எடுத்துக்கொள்வது? சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் மேற்கொண்டு சொல்கிறார், தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகுன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் ஆஸரி சுஜூத். அல்லாஹ் அவர்களை இன்னும் அடையாளப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இருந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எப்போதும் தொழுகையாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் தொழுகையாளிகள் என்பதனுடைய தழும்புகள் அவருடைய முகத்திலேயே தெரியும். அந்த அளவிற்கு அவர்கள் இபாதத்தோடு, தொழுகையோடு ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் தொடர்ந்து சொல்கிறான், மஸலுஹும் ஃபித் தௌராத். இப்படித்தான் அவர்களை பற்றி தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? இப்போது அல்லாஹ் சொல்லி காட்டினானே, இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்கள் தான் நபித்தோழர்கள் என்று தௌராத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளிய தௌராத்திலேயே நபித்தோழருடைய சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்போது ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள், குறைமதியாளர்கள், மார்க்கத்தை அறையும் குறைவாக படித்துவிட்டு இந்த நபித்தோழர்கள் மீது அவதூறுகளை நாக்கூசாமல் அள்ளி வீசுகிறார்கள். அவர்களை எப்படியெல்லாமோ பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வதற்கு நம்முடைய நாவு கூசுகிறது. அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறார், வமஸலுஹு ஃபில் இன்ஜீல். இன்ஜீலிலும் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறார்? இன்ஜீலில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளிய இன்ஜீல் என்கின்ற வேதத்தில் இந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், கஸர்இன் அஹ்ரஜ ஷத்அஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா அலா சூகிஹி யுஜிபு ஸுர்ரா லியகில பிஹிமுல் குஃபார். எவ்வளவு அருமையான உதாரணம், எவ்வளவு அருமையான ஒப்பீடு. அல்லாஹ் ஒரு பயிரோடு அந்த நபித்தோழர்களை ஒப்பிட்டு பேசுகிறான். பூமியிலிருந்து, தரையிலிருந்து முளை விட்டு பிறகு அது பருத்து கனவாகி அது தன்னுடைய அடித்தண்டில் உரைத்து செழுமையாகி செழித்தோங்கி நிமிர்ந்து நிற்கின்ற கதிர் இருக்கிறதே பயிர், அந்த பயிரோடு அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை இஞ்சியில் ஒப்பிட்டு பேசுகிறான். இஞ்சியிலில் நல்ல தளதளவென வளர்ந்து செழித்து அடித்தண்டில் உரைத்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய பயிரை போன்றவர்கள் நபித்தோழர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அதை பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பயிரை பார்க்கிற பொழுது முதலில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் யாராகத்தான் இருப்பார்கள்? அதை பயிர் செய்த, அதற்காக உழைத்த, கஷ்டப்பட்ட அந்த விவசாயிகளாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் விவசாயி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார். அந்த பயிர்களாக அல்லாஹ் யாரை உதாரணமாக சொல்கிறார்? இந்த நபித்தோழரை சொல்கிறார். நபித்தோழர்கள் பயிர்களுக்கு சமமாக உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விவசாயியாக உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு உயர்வாக பேசப்பட்ட அந்த நபித்தோழர்கள் தான் அவர்கள் இந்த மார்க்கத்தை வளரச் செய்வதற்காக, ஓங்கச் செய்வதற்காக ஆற்றிய அரும்பெரும் பணிகளை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், நாம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நமக்கு எப்படி இஸ்லாத்தை, நமக்கு யார் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள், எப்படி இஸ்லாத்தை சொன்னார்கள் என்கின்ற விவரங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு, புறந்தள்ளிவிட்டு இவர்களை இந்த அளவிற்கு மட்டமாக பேச முன்வந்திருக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டுமா? ஏனென்று சொன்னால், சஹாபாக்களை குறைத்து பேசுவது என்பது யாரை குறைத்து பேசுவதற்கு சமமானது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து பேசுவதற்கு சமமானது. சாதாரணமாகவே ஒரு பையனுடைய நடத்தை மோசமான நடத்தையா இருக்கும் பட்சத்தில் நாம எப்படி பேசுவோம்? வளர்ப்பு அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு நடத்தை குறைவான
ஒரு நல்லொழுக்கம் இல்லாத ஒரு பையனை பார்க்கிற பொழுது அவனை விமர்சிக்கிற பொழுது நான் எப்படி விமர்சிப்போம்? ஏமா இவன் எப்படி இருக்கிறான், வளர்த்த லட்சணம் அப்படி, வளர்த்த வளர்ப்பு அப்படி அப்படிதான் சொல்லுவோம். அந்த பையனுடைய தகப்பனை நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பொதுவாக இப்படித்தான் வளர்க்க சொல்வார்கள். அப்ப ஒரு நபித்தோழரை பற்றி தவறுதலாக மனித சமூகத்திற்கு முன்னாலே அடையாளம் காட்டும் பொழுது அது யாரை தவறாக அடையாளம் காட்டுவதற்கு சமம்? அந்த நபித்தோழர்களை வளர்த்தெடுத்து ஆளாக்கி அவர்களுக்கு போதனைகள் கொடுத்து உருவாக்கிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமமானது என்பதை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழருடைய சேவை எத்தகையது என்பதை பற்றி சிலாகித்து சொல்வதை பாருங்கள். குர்ஆனில் இன்னும் எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிலாகித்து சொல்கிறார். அதையெல்லாம் இங்கே சொல்லி காட்டுவதற்குரிய நேரம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழருடைய சேவைகளை தியாகங்களை பாராட்டி பேசியிருப்பதற்கு சில உதாரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நம்மை பொறுத்தவரையில் நாம் சதக்கா செய்து கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி சதக்கா செய்யக்கூடிய நம்மை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உஹது மலை அளவிற்கு நன்றாக கவனிக்க வேண்டும். உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சதக்கா செய்தாலும் அது அந்த சஹாபிகளில் ஒருவர் ஒரு கையளவிற்கு செய்த தர்மத்திற்கு ஈடாகாது. ஏன், அதனுடைய பாதி அளவிற்கு கூட ஈடாகாது என்று சொல்கிறார். புரிகிறதா? நாம உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மமாக செய்தாலும் அது எதற்கு ஈடாகாது? நபித்தோழர்கள் 2 அளவிற்கு செய்த அந்த தர்மத்திற்கு ஈடாகாது. இன்னும் சொல்ல போல அந்த பாதி அளவிற்கு கூட ஈடாகாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் அவருடைய சேவைகளை பாராட்டி பேசியிருக்கிறார்கள், புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக அரும்பெரும் பணிகளை தியாகங்களை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு போர் வருகிறது, தபூக் போர் வருகிறது. அப்போது முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அதுவும் உஷ்ணம் நிறைந்த காலகட்டம், பயணத்திற்குரிய வசதிகள் இல்லை, வாகன வசதிகள் இல்லை. இந்த நேரத்தில் நபித்தோழர்கள் சில முக்கியமானவர்கள், வசதி உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அங்கே உதவி செய்கிறார்கள், அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். தீனார்களை, திரகங்களை, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களை என்று அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். இவர்களை அதிகமாக அள்ளி கொடுத்து அந்த போருக்காக நிதி உதவி செய்தவர்கள் யார் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எல்லாரை விட அதிகமாக நிதி உதவி செய்தார்கள் அந்த கஷ்ட காலத்தில், அந்த போருக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அந்த நபித்தோழருக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வழங்குகிறார்கள். என்ன தெரியுமா? மா லர்ர உஸ்மான மா அமில பாதஹா என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், இதை விட ஒரு சிறந்த சான்றை யாரும் வழங்கிவிட முடியாது. அந்த அளவிற்கு புகழாரம், இதை விட ஒரு உயர்ந்த வார்த்தையை சொல்லி ஒரு புகழாரத்தை யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு புகழாரம். என்ன சொல்கிறார்கள்? உஸ்மான் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய பாராட்டு பத்திரத்தை பாருங்கள். இனிமேல் கொண்டு உஸ்மான் என்ன தவறு செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும் அது உஸ்மானை பாதிக்காது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர் தியாகம் செய்திருக்கிறார், அந்த அளவிற்கு அவர் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார், மார்க்கத்திற்காக சேவையாற்றிருக்கிறார். இனி என்ன தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய அளவிற்கு, அந்த தவறுகளை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடக்கூடிய அளவிற்கு உஸ்மானுடைய அந்த சேவை அமைந்திருக்கிறது. இதை போல பல உஸ்மான்களை நபித்தோழர்கள் காட்ட முடியும். அந்த சேவைக்கு என்னுடைய சேவை ஈடாகுமா? அந்த கல்வி அறிவுக்கு நம்முடைய கல்வி அறிவு ஈடாகுமா? அந்த தியாகத்திற்கு நம்முடைய தியாகம் ஈடாகுமா? மார்க்கத்தை சொல்வதற்காக நம்மை யாராவது ஹிஜ்ரத் செய்திருக்கிறோமா? ஜிஹாது செய்திருக்கிறோமா? அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறோமா? ரத்தம் சிந்தி இருக்கிறோமா? என்ன செய்திருக்கிறோம்? சஹாபாக்கள் செய்த தியாகங்களில் எந்த ஒரு தியாகத்தையாவது இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு நாம் செய்திருக்கிறோமா? அதனால்தான் பத்ர் போரில் கலந்து கொண்டார்களே அந்த நபித்தோழரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பாராட்டு பத்திரத்தை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அது பத்ர் போர்கள் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அன்றைக்கு அவர்கள் தான் உலகத்தில் முஸ்லிம்கள், வேற யாரும் முஸ்லிம்கள் கிடையாது.
உலகத்துல வேர்ல்டு ஃபுல்லா முஸ்லிம்களா, வேர்ல்டுலயே முஸ்லிம்களா இருந்தவர்கள் யாருதான்? அந்த 300 சில்லான சஹாபாக்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர்களை கொண்டு தான் ஒரு 1000 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இந்த 300 சில்லான பேர் இருக்கிறார்களே, இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை பூமியில் வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்திலேயே அன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர்கள் மட்டும்தான் அந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை, ஒரு 1000-ஐ எதிர்கொள்வதற்கு தயாரானார்கள். இங்கே நிராயுதபாணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள். ஒரு சிறிய கூட்டம் நிராயுதபாணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. போர் செய்வதற்குரிய எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கிறது. 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய கூட்டம் வந்திருக்கிறது. ஆயுதபாணிகளாக இருக்கிறார்கள். எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறார்கள். அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்களா? இல்லையே, நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு போராடினார்களே, களத்தில் இறங்கி ஜிஹாது செய்தார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தாரா இல்லையா? அந்த வெற்றி தான் இன்றைக்கு நீங்களும் நானும் முஸ்லிமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. உண்டா இல்லையா? மறுக்க முடியுமாக? அவர்கள் அழிந்திருந்தால் நீங்கள் இன்னைக்கு முஸ்லிம் கிடையாது, நான் இன்னைக்கு முஸ்லிம் கிடையாது. ஏனென்றால் அன்றைக்கு அல்லாஹ்வை பூமியில் வழங்கக்கூடிய ஒரே சிறு கூட்டம் அவர்கள் தான் இருந்தார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு அருமையான பாராட்டு பத்திரத்தை வழங்குகிறார்கள். என்ன தெரியுமா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிப்பட்ட முறையில் இந்த பதில் போரில் கலந்து கொண்டவர்களுக்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், நீங்கள் இனி மேற்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த எல்லா தவறுகளை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். யாருக்கு தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் சண்டை நடந்தா என்ன, நடக்கல, உனக்கு என்ன கவலை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதாக சொன்னதற்கு பிறகு உனக்கு என்ன அக்கறை வந்து விட்டது? அந்த நபித்தோழரை தரக்குறையாக பேசுவதற்கு அவர்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கலையா, அடிதடி நடக்கலையா? அல்லாஹ் சொல்லியாச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியாச்சு, அவர்களை மன்னித்து விட்டதாக, அவருடைய பாவங்களை அழித்து விட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதா இல்ல? இன்னல் ஹஸனாத்து யுذஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழித்து விடும். அவர்கள் செய்த நன்மைகள் இனி அவர்கள் எத்தனை தீமைகளை செய்தாலும் அத்தனை தீமைகளையும் தூக்கி சாப்பிட்டு வரக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவையும் மதிப்பு வாய்ந்தவையும் தன்னிகரற்றவை. அப்படிப்பட்ட தியாகங்களைத்தான் இன்றைக்கு சிறியவர்கள், சில சிறியவர்கள் குறைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். நாம் அவர்களை சபிக்கவில்லை, நாம் அவர்களை நாசமா போங்க என்று சபிக்கல, நாம் அவர்களுக்கு துஆ செய்வோம். அவர்கள் நேர்வழியில் தொடர்ந்து இருக்க வேண்டும், நேர்வழியின் அடிப்படையில் வாழ வேண்டும், நேர்வழியின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். சொந்த ஆதாயத்திற்காக, தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்திற்காக தப்பான பிரச்சாரம் சஹாபாக்கள் மீதாக இருந்தால் கூட பரவாயில்லை என்று செய்யக்கூடிய அளவிற்கு துணிந்து விட்ட அந்த நிலை மாறி அவர்கள் நல்வழிக்கு திரும்பி வர வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு தர வேண்டும். மேலும் நமக்கு முன்னாலே எண்ணற்ற மேன்மக்கள், சிறந்தவர்கள், அறிஞர்கள், முன்னோடிகள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய சேவைகளுக்கு அவர்கள் துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இப்படித்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான். எங்கள் இறைவா, எங்களுடைய பாவத்தை பொறுத்தருள்வாயாக. மேலும் எங்களுக்கு முன்னாலே ஈமானோடு போய் சேர்ந்து விட்டார்களே, அவர்களுடைய பாவத்தையும் பொறுத்தருள்வாயாக. அத்தோடு அல்லாஹ் நிற்கவில்லை, மேலும் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள் பிற்காலத்தில் தோன்றுவார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றா? அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்கள் தோன்றக்கூடிய காலத்தில் நாம் எப்படிப்பட்ட துஆவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். என்ன கற்றுத் தருகிறான்? இறைவா, எங்களுடைய பாவத்தை மன்னித் தருவாயாக. மேலும் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு யாரெல்லாம் சென்று விட்டார்களோ அவருடைய பாவத்தையும் பொறுத்தருள்வாயாக. மேலும் அவர்களை பற்றிய தப்பான, கசடான, தவறான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்தில் போட்டு விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ் துஆ செய்யுமாறு நமக்கு சொல்லி தர்றாங்க, நமக்கு கற்றுத் தர்றான். இன்று
இன்றைக்கு என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு மாற்றமாக துஆ செய்யும்படி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவார். அதனால இந்த துஆவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் என்ற துஆவை நாம் நினைவில் கொண்டு மூத்தவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய சேவைகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும், அவருடைய தியாகங்களை எண்ணி பார்த்து அது அளவிற்கு இல்லாவிட்டாலும் அது போன்ற அளவிற்கான தியாகங்கள் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய அவருடைய தியாகங்கள் எப்படி இன்றைக்கு நம்மை முஸ்லிம்களாக மாற்றிருக்கிறதோ அதே போல நம்முடைய நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மறிக்கக்கூடிய வாய்ப்பை தருவதற்கு போதுமானதாக அமையட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி